ஹாய் மக்களே, வணக்கம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்க தேவை என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலராக லைவ் மார்க்கெட் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஜூமில், ஜாயின் பண்ணுங்கள். லைவாக நம்ம வந்து நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணிருக்கோம் ட்ரேடிங் ரிலேட்டடாக, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் நடுவில் தாங்க மார்க்கெட் ட்ரேட் இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வே ரேஞ்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே புல் பேக் ஆகிருக்கு, ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ஆனது சப்ளை ஜோன் தான் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 41,900 ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோனுங்க. இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல, இன்னும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுங்க. இந்த 41,900 மேலே 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் வச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுங்க, கிளியர் அப் ட்ரெண்ட். ஓகே, இது க்ளோஸ் பண்ணாத வரை மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா இந்த டிமாண்ட் ஜோனும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகலை. அதாவது கீழே டிமாண்ட் ஜோன் வந்து பார்க்கும்போது 40,900 வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன். இந்த லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்குது. அப்போ இந்த ஜோனையும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. இந்த ரெண்டு ஜோனுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது இந்த 40,900 இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, இது டவுன் ட்ரெண்டுக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லோ டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டி லோ டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தோங்க. லைவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல், அதாவது 41,560 இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,440 இந்த லெவலில் வர போச்சு. பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சுங்க நம்ம இந்த லெவலில். ஆப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது, லெவலில் வந்து ட்ரேட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, புல் பேக் ஆகிட்ட மார்க்கெட் இந்த சப்ளை ஜோன் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த இருக்கிற சப்ளை ஜோன் நியர் போயிருக்கு. ஓகே, இது பேங்க் நிஃப்டியோடது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நாளையோட லெவல் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல், அதாவது 41,900 ஸ்ட்ராங் சப்ளை லெவலுங்க. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகணும். ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்ளை ஜோன் நியர்லி தான், இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு க்ளோசிங். இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலைங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேக் ஆகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகே, இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு பை செல் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டியோடது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோடது ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள் இந்த சப்ளை ஜோன் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதாவது 17,900 இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த சப்ளை ஜோன் ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே மார்க்கெட் வந்து மேலே போக முடியல. அதே மாதிரி கீழே டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த 17,700 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த 17,700 ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரெண்டு லெவலுமே வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் லெவலாக இருக்கிறதுனால இன்னும் வந்து பிரேக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து இந்த 17,900 வந்து பிரேக் பண்ணிச்சா நம்ம வந்து அப்சைட் போகலாங்க. இந்த 17,900 வந்து பிரேக் பண்ணிச்சா நம்ம வந்து அப்சைட் இந்த லெவல் வந்து போகலாம். எது வரை போகணும்னா 18,100 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து அப்சைடுக்கான லெவல். இது நெக்ஸ்ட் நம்ம டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வரும் நம்ம பார்க்கும்போது, இன்னையோட லோ வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவல் பார்க்கும்போது 17,650 வரை டிமாண்ட் லெவல் தாங்க. இந்த லெவல் வரை டிமாண்ட் ஜோன் தான், இந்த ஜோன் டிமாண்ட் ஜோன். அது கீழே பார்க்கும்போது 17,560 இந்த லெவலுமே டிமாண்ட். எப்போ இந்த ஜோனுக்கு வந்தாலே ப்ரைஸ் வந்து இங்கிருந்து புல் பேக் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெவல் வந்தாலுமே மார்க்கெட் புல் பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால செல்லரால் வந்து மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வர முடியல. ஓகே, என்னதான் டவுன் ஆனாலும் ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஸ்ட்ராங் நம்ம செல் பார்த்தீங்கன்னா இந்த 17,500க்கு கீழே தாங்க ஸ்ட்ராங் செல் மார்க்கெட். டவுன் ட்ரெண்ட் நம்ம போகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு இப்போ கரண்ட் டேஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளை ஜோன் வந்து க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த சப்ளை ஜோன், இதே சப்ளை ஜோன் தான் ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சப்ளை ஜோன் வந்து மார்க்கெட் உடக்க முடியலைங்க, இன்னும் பிரேக் ஆகலை. அது கீழே பாருங்கள், இது டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆகிடுச்சு. அது கீழே நியர்லி அது கீழே இருக்க டிமாண்ட் ஜோன் மார்க்கெட் போயிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிருக்கு, ரிவர்ஸில் ஆகிருக்கு. அதாவது 17,200 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அங்கேருந்து பாருங்கள் 17,100 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் வந்துச்சு. இப்போது நாளைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லெவல் பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு.
ஓகே, இப்போது நாளைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது இந்த லெவல்லேருந்து வரலாங்க. ப்ரைஸ் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். இது டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ அப் ட்ரெண்டுக்கு வந்து எந்த லெவல் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 850க்கு மேலே, இந்த 850 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுன ப்ராபபிலிட்டி எது வரை போகும்னா 17,900 18,000 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை சைட் போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பாய், ஹாவ் அ நைஸ் டே.